சார், நீங்க 2047ல வளர்ச்சியடைந்த பாரதத்தை பத்தி பேசுறீங்க. இந்த விக்சித் பாரத் ரோட் மேப்ல குறிப்பா தமிழ்நாட்டுக்குன்னு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? पहली बात है कि முதல்ல ஒரு விஷயம், வளர்ச்சியடைந்த பாரதம்னா அது ஒன்றும் டில்லியை பற்றின வளர்ச்சி மட்டுமில்ல. ஒட்டுமொத்த பாரதத்தின் ஒவ்வொரு மூலையிலையும் அந்த வளர்ச்சி இருக்கணும். ரெண்டாவது, பாரதம் ஒரு கூட்டாட்சி நாடு. நான் குஜராத்தோட முதல்வராக இருக்கிறப்ப கூட பாரதத்தின் வளர்ச்சிக்காக குஜராத்தின் வளர்ச்சின்னு செயல்பட்டேன். வளர்ச்சியடைந்த பாரதத்தை அடைவதற்காக மாநிலங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். இதில் முதல் விஷயம் என்னன்னா, வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க தமிழகத்திலிருந்து ஒவ்வொரு தமிழரும் முயற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு குடிமகனை போல இந்த பணியில தன்னை அர்ப்பணிப்பு உணர்வோட இணைச்சுக்கணும். என் கருத்து சுருக்கமா சொன்னா, தமிழ்நாடு மனசை வச்சா வளர்ச்சியடைந்த பாரதத்தின் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக தமிழகம் உருவாகக்கூடும். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க. எடுத்துக்காட்டா தொழில் உற்பத்தி. அங்க திறமையான இளைஞர்கள் இருக்காங்க. மெட்ராஸ் ஐஐடி எடுத்துக்கோங்களேன். 5G தொடர்பான விஷயங்கள்ல மெட்ராஸ் ஐஐடி தான் டாப்ல இருக்கு. நம்முடைய 6G தொடர்பான விஷயங்கள் இதுலயும் கூட மெட்ராஸ் ஐஐடி மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அதாவது தொழில்நுட்பத்துல ஐஐடியோட பங்களிப்பு ரொம்ப பெருசு. தொழில் துறையிலையும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. ஒரு காலத்துல தமிழ்நாட்டோட ஒரு மாவட்டம், நான் அந்த பேரை மறந்துட்டேன், அங்க ஒரு ஏக்கருக்கு விளைவிக்கப்படுறோட நெல்லோட அளவு ஒரு சாதனை அளவா இருந்திருக்கு. அந்த சாதனையை இன்னும் யாரும் இதுவரைக்கும் உலகத்துல முறியடிக்கலன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் டெல்டா. அது ஒரு திறமை, அது ஒரு சாமர்த்தியம். இந்த திறமையும் சாமர்த்தியத்தையும் மறக்கவே முடியாது. ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதம் உருவாகணும்னா இது போன்ற சக்திகளால தான் அது நடைமுறைக்கு வரும். ஒரு உதாரணத்துக்கு, தேசத்தின் பாதுகாப்புக்காக ஒரு காரிடார் உருவாக்குறோம். அது பாரதத்தை சுயசார்பா இருக்க வைக்கும். அந்த பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில பாரதம் தன்னிறைவு அடைய வேண்டும் என்றால் அது இந்த மாதிரி ஒரு காரிடார், ஒரு பாதுகாப்பு முனையத்தால தான் செய்யப்பட முடியும். Prime Minister, despite your best efforts on the Prime Minister, நீங்க எவ்வளவு கடுமையா முயற்சி செஞ்சாலும் தமிழ்நாடு அரசியல் ரீதியா உங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. அந்த நிலைமை இந்த தேர்தல்ல மாறும்னு நினைக்கிறீங்களா? in this coming election, ये सवाल ज्यादातर मीडिया के लोगों के मन இந்த கேள்வி உங்க ஊடகத்தில் இருக்க எல்லாரும் ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். உங்க சேனல் மூலமாவே சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அரசியல்ல இருக்கேன் அப்படின்னா நான் செய்யற எல்லா வேலையும் அரசியலுக்காக மட்டும்தான் செய்வேனா, வாக்கு வாங்குறதுக்காக மட்டும்தான் செய்வேனா, ஆட்சியில் இருக்கிறதுக்காக மட்டும்தான் செய்வேனா? இந்த எண்ணம் குறைஞ்சபட்சம் எனக்கு பொருந்தாது. நான் நாட்டுக்காக தான் வேலை செய்யறேன். தமிழ்நாடு என் நாட்டின் மிகப்பெரிய சக்தி. ஆட்சியை யாருக்கு கொடுக்கறீங்க அது பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. ஓட்டுக்காக தான் நான் வேலை செய்யணும்னா இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள்ல எல்லாம் இவ்வளவு தடவை நான் போயிருக்க மாட்டேன். இதுவரை இந்தியாவில் இருக்க பிரதமர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எத்தனை முறை வடகிழக்கு மாகாணங்கள் போனாங்களோ அதை விட நான் அதிக தடவை போயிருக்கேன். இதெல்லாம் நாங்க வாக்குக்காக செஞ்சோம்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. தேர்தல், அரசியல், பிஜேபி இந்த எண்ணத்திலேயே என்னுடைய ஒவ்வொரு செயலையும் அளவிடுவது என்பது வளர்ச்சி பணிகளுக்காக மட்டுமே செயல்படும் எனக்கு செய்யப்படுற ஒரு அநியாயமா நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு வாக்கு போடுறாங்க அது என் பிரச்சனையே இல்லை. நான் அவங்களோட திறமைகளை பத்தி யோசிக்கிறேன், அவங்க ஆசைகள் பத்தி யோசிக்கிறேன், அவங்களுடைய லட்சியங்கள் பத்தி யோசிக்கிறேன். அந்த விஷயத்துல மக்கள் இன்னைக்கு என்ன எந்த இடத்துல வச்சிருக்காங்க, அங்கேருந்து நான் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியும், இதை நான் டெல்லியில உட்கார்ந்துகிட்டு செய்ய முடியாது.
அந்த இடத்துக்கு நேர்ல போகணும். और ये काम இதுக்காக தான் இந்தியாவின் பல்வேறு மூலைகளுக்கு நான் பயணம் செய்யறேன். தமிழ்நாட்டுக்கும் அடிக்கடி போறேன். मैं जाता हूँ எனவே தயவு செஞ்சு நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அரசியல் திட்டத்தோட தான் செய்யறேன் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. குறைஞ்சபட்சம் ஏன் விஷயத்துல அப்படி சொல்லாதீங்க. இல்ல அப்படி இல்ல சார். ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியா இருக்கும்போது தேர்தல் முடிவு வர நேரத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு இவ்ளோ செஞ்சிருக்கோமே, ஆனா நமக்கு ஏன் தமிழ் மக்கள் ஓட்டளிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? जी नहीं मुझे இல்ல 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 அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் மேல எனக்கு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடாது. எனக்கு அவங்க மேல ரொம்ப அன்பு இருக்கு. அவங்க மேல நான் பாசமா இருக்கேன். அந்த பண்பாட்டின் மேல ஒரு மயக்கத்தோட இருக்கேன். அந்த அன்பு தான் என்ன அங்க இழுத்துட்டு போகுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.